இந்த லைவ் உங்களுக்கு கரெக்டா தான் போயிட்டு இருக்குது. ஓகே. எதையும் தாமதிக்கக்கூடிய கிரகம் வந்து சனி. எதையுமே டிலே பண்ணி தான் கொடுக்கு, எதையும் சீக்கிரம் கொடுக்காது, லேட் பண்ணி தான் கொடுக்கு. அது எங்க நிற்குதோ அந்த பாவத்தை கொஞ்சம் கெடுக்கவே தான் பார்க்குங்க. நம்மளுக்கு 2ஆம் வீட்டில் சனி ராகு இருந்து சீக்கிரம் திருமணம் பண்ணால் அது பிரச்சனைகளை கொடுத்துருங்க. 2ல் சனி ராகு, 2ல் வந்து செவ்வாய் ராகு, இப்படி எல்லாம் இருக்கும்போது சீக்கிரம் திருமணம் பண்ணவங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்துரு. ஆனா இது எல்லாத்துக்கும் விதிவிலக்கு என்னன்னா, யோகமாக சுக்கிரன் எங்காச்சும் நின்று திசை நடத்துச்சுன்னா திருமணம் சீக்கிரம் ஆயிரு, எந்த பிரச்சனையும் இல்லாமையும் கொண்டுட்டு போகும். இப்ப இந்த கடக லக்கணத்துக்கு சுக்கிரன் இங்க வந்து உச்சம். ஆனா இங்க கடக லக்கணத்துக்கு வந்து சுக்கிரன் இங்க உச்சமாயி சுக்கிரன் திசை நடந்தாலும் 2ஆம் தாரம் தான். ஏன்னா இது 11ஆம் அதிபதி வலுத்து திசை நடந்ததுனால 2ஆம் தாரத்தை கொடுத்துரு. அப்ப இதுவும் செல்லுபடியாகாது இங்க, சரிங்களா? இதுவும் இங்க வந்து செல்லுபடி ஆகாது நம்மளுக்கு. அப்போ சுக்கிரன் வந்து வலுவாக இருந்து தசை நடத்துச்சு. இந்த கடக லக்கணத்துக்கு சுக்கிரன் தசை வந்தாலே 2ஆம் திருமணத்தை கொடுத்துருங்க. அதனால அந்த லக்கணத்தை விட்டுருவோம். வேற லக்கணத்துக்கு நான் சொல்றேன். இப்போ இதைய வந்து முடிச்சிருவோம். நம்மளுக்கு 7ல் செவ்வாய், 2ல் சனி ராகு, இந்த மாதிரி இருக்கும்போது திருமணம் தாமதமாகும். சில பேர்த்துக்கு எனக்கு ராகுக்கு எது 2ல் ராகு சனி செவ்வாய் இப்படி எல்லாம் 2ல் இல்லை, 2, 7 எல்லாம் ரொம்ப சுத்தமா இருக்குது, ஆனா எனக்கு திருமணமே நடக்கலைன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அவங்களுக்கெல்லாம் 8ஆம் அதிபதியுடைய திசை நடக்கு. சரி, இது அந்த மாதிரி ஒரு ஜாதகத்தையும் நான் போடுறேன். லக்கணம் வந்து தனுசு லக்கணம். தனுசு லக்கணம் கரெக்டா ஒரு 27 வயசுல சந்திரனோட திசை வருது, 8ஆம் அதிபதி திசை. இது கேந்திரத்துல நின்றுதுன்னு வைங்களேன். இந்த சந்திரனை இங்க நிக்கிற சனி, இந்த அமைப்புகள் எல்லாம் 93ல 93 கிட்ஸுகள் இந்த அமைப்பு இருக்குங்க, சரிங்களா? சனி இங்க நிக்க, செவ்வாய் இப்படி நின்று பார்த்ததுன்னு வைங்களேன், அவ்வளவுதான். இந்த சந்திரன் திசை கரெக்டா வந்து இப்போ உங்க அஸ்வினி நட்சத்திரம், அஸ்வினா நம்மளுக்கு கேது சுக்கிரன் சூரியன் ஒரு 20 அஸ்வினி 4ஆம் பாதத்துல பிறந்தா கரெக்டா 27 வயசுல சந்திரன் தசை தொடங்கிடும். இந்த சந்திரன் தசை நம்மளுக்கு 8ஆம் அதிபதியாகி நம்மளுக்கு 5ஆம் வீட்டுல நின்று சனி செவ்வாய் பார்வை வாங்கும் போது அது தேய்பிரை சந்திரனாக இருந்துருச்சு அப்படின்னா 10 வருஷம்னு நம்மளுக்கு நல்லாவே இருக்குது. அது எந்த நல்லதையும் கொடுக்காது, திருமணத்தை கொடுக்கவே கொடுக்காது. உள்ளூர் விட்டு வெளியூர் போய் சிரமங்கள் பட வேண்டியதாக இந்த மாதிரிதான் நம்மளுக்கு திருமணம் தாமதமாகிறது. இங்க 2ல் சனி இல்லை, 7ஆம் இடம் நம்ம வலுவாவே இருக்கட்டு. இப்ப இங்க புதன் ஆட்சி பலத்தோடயே இருக்குங்க, இப்படிதான் இருக்குது. சொல்ல போனா புதன் இங்க வராது, சூரியன் அங்க இருக்கும்போது புதன் இங்கேயே இருக்குங்க, ஆட்சி பலத்தோடயே இருக்கு. திருமணம் தாமதமாகும், கண்டிப்பா திருமணம் தாமதமாகு. காரணம் தசா புக்தி. அப்ப திருமணம் தாமதமாகறதுக்கு நம்மளுக்கு 2, 7ஆம் இடங்கள் பாதிப்பாகும் போதும் திருமணம் தாமதமாகும். அதே மாதிரி தசாபுக்திகள் வலிமை இல்லாத போதும் திருமணம் தாமதமாகும். சரி, வேற வந்து திருமணம் தாமதம் யாருக்கு அப்படிங்கிறத நான் ஓரளவுக்கு விளக்கிட்டேன். இன்னொன்னு, இந்த சுக்கிரனும் பாதிப்பாக கூடாதுங்க. இந்த மாதிரி சுக்கிரன் இருந்தது அப்படின்னா, இந்த சுக்கிரன் சனி செவ்வாயோட தொடர்பாச்சுனாலே திருமண வாழ்க்கையில பிரச்சனைகளை கொடுக்கு. ஓரளவுக்கு லக்கணம் வலுத்து நிற்கும் போது அவங்களுக்கு வந்து திருமணம் தாமதப்படுத்திக்கிட்டே போகும். ஏன்னா அவங்களுக்கு லக்கணம் வலுவா இருக்குன்னு காட்டி கெட்டதை கொடுக்க கூடாது. அப்ப திருமணத்தை கொடுத்து டைவர்ஸுங்கிறது ஒரு சிக்கல். அப்ப அதை கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக திருமணத்தை தாமதப்படுத்திக்கிட்டே போகும். சரி, அதுக்கான உதாரண ஜாதகத்தையும் பார்ப்போம். இதே கடக லக்கணமே வச்சுக்குவோம். கடக லக்கணம் சுக்கிரன் வந்து நம்மளுக்கு வந்து 11ஆம் வீட்டுல ஆட்சி பெற்றாலும் சரி, 9ல் உச்சமானாலும் சரி, சுக்கிரன் திசை 2ஆவது திருமணத்தை கொடுக்குங்க. இப்படி சுக்கிரன் நின்று சந்திரன் வலுவாயிருச்சு. இங்க வந்து சந்திரன் சூரியன் இப்படி நின்னுது அப்படின்னா நம்மளுக்கு இங்க சந்திரன் லக்னாதிபதி வலுவாயிருச்சு. குடும்ப ஸ்தானாதிபதி சூரியனு நம்மளுக்கு உச்ச பலத்தோட 10ல் நிக்குது. இப்படி நிற்கும் போது திருமண சுக்கிரன் தசை நடக்கும் போது இங்க வந்து ஆயிலி நட்சத்திரத்துல பிறந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா சுக்கிரன் தசை கரெக்டா திருமண வயசுல வரும். ஆயிலத்துல பிறந்தாலும் சரி, பூசத்துல பிறந்தாலும் சரி, திருமண வயசுல கரெக்டா சுக்கிரனோட தசை வரும். இந்த சுக்கிரன் வந்து லவ்வை கொடுக்கு, லவ்னால பிரச்சனைகளை கொடுக்கு, அதுலயே டைவர்ஸ் ஆகி போயிடுவாங்களே ஒழிய திருமணத்தை கொடுக்கவே கொடுக்காது. ஏன்னா லக்னத்துல சந்திரன். அப்போ வந்து திருமண வாழ்க்கையில முறிவை கொடுக்க கூடாது. அப்போ வந்து முடிஞ்ச அளவுக்கு இது திருமணத்துக்கு கொடுக்காமையே, திருமணத்துக்கு கொண்டுட்டு போகாமையே லவ் ஃபெயிலியர்லயே கொண்டுட்டு போயிடும். இப்படியும் திருமணம் தாமதமாகுங்க. இன்னொன்னு ரொம்ப முக்கியமா, சில சமயங்கள்ல இந்த சுக்கிரன், நீங்க எந்த லக்கணமா வேணாலும் இருந்துட்டு போங்க,
சுக்கிரனும் சூரியனும் எப்பவுமே சேர்ந்துதான் இருக்கு. இங்க சுக்கிரனும் சூரியனும் எப்பவுமே சேர்ந்துதான் இருக்கு. அப்படி சேர்ந்து இருக்கிற சுக்கிரனும் சூரியனும் சுக்கிரன் அஸ்தங்கமாகி, அதுவும் 1 டிகிரியில் அஸ்தங்கமாகும் போது கண்டிப்பாக திருமணம் தாமதமாகும். திருமணமே நடக்காமல் போற நிறைய ஜாதகம் சுக்கிரன் 1 டிகிரியில் அஸ்தங்கமாகிறது தான். சுத்தமா 2 ஒரே டிகிரியில, 2 அஸ்வினி 1ஆம் பாதத்துல இல்ல அஸ்வினி 4ஆம் பாதத்துல எந்த டிகிரியில் இருக்குதோ அதே டிகிரியில சுக்கிரனும் போய் அஸ்தங்கமாகும் போது அந்த திருமணங்கிற விஷயமே இந்த ஜாதகத்துக்கு இல்லாமலே போயிருங்க. திருமணம் நடக்கவே நடக்காது. ஓகே, திருமணமே இல்லாம போற ஜாதகம். திருமணம் தாமதம் யாருக்கு அப்படிங்கிறத நம்ம முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே விளக்கிட்டோம். 2ஆம் இடம், 7ஆம் இடம், சுக்கிரன், 3ஆம் இடம் பலவீனமானதும் திருமணம் தாமதமாகுங்க. இதுக்கும் ஒரு உதாரண ஜாதகத்தை சொல்லலாம். இப்போ அவர் தனுசு லக்கணம்னு நினைக்கிறேன். தனுசு லக்கணம், 3ஆம் வீட்டுல சனி ராகு, அப்படியே நேர் 9ல செவ்வாய் கேது நடக்கிற திசை ராகு திசை. இந்த ராகு திசை நடந்துகிட்டு இருக்குது கரெக்டான பருவ வயசுல. அவங்க கூட பிறந்த சகோதரியோட வாழ்க்கை வீணா போச்சு. அவங்க கல்யாணமாகி டைவர்ஸ்ன்ட்டு வந்துட்டாங்க. அவங்கள பார்த்துக்க வேண்டியதா போச்சு. அதனால இவங்களுக்கு திருமணம் பண்ண முடியல. வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கும்போது அந்த பையனுக்கு பொண்ணை கொடுக்கறதுக்கு யோசிப்பாங்க. அவங்கள பார்க்கறது பிடிக்கிறது, இல்லை தனியா முடியாம, இல்லை திருமணம் பண்றக்கே பயம், இப்படி எல்லாத்தையும் இந்த ராகு திசை அவருக்கு கொடுத்து அவரை கல்யாணமே பண்ண விடாமையே பண்ணிருச்சு. ராகு திசை ஃபுல்லா கல்யாணமே இல்லை. கிட்டத்தட்ட 45-50 வயசுக்கு நெருங்கி போயிட்டாரு ராகு திசை. ஏன்னா செவ்வாய் திசையும் சரி வந்திருக்காது, ராகு திசையும் சரி இல்லை. இப்படி போய் மாட்டும் போது திருமணமே இல்லாம போறதுக்கான அமைப்புகளை இந்த 3ஆம் இடமும் செய்யும். சரி, யாருக்கு திருமணம் இல்லை அப்படிங்கிறது பார்த்துருவோம். யாருக்கு திருமணம் இல்லை, இது கொஞ்சம் கிளியராகவே நம்ம அழிச்சிருவோம். துணியில் அழிச்சாதான் ஓரளவுக்கு போகும்.